ஓகே, நம்ம டிசம்பர் கரண்ட் ஈவெண்ட் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் அதுக்கடுத்து நம்ம பார்க்க போகிறது 23, 24 இந்த 2 நாட்கள் நடந்த ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டை பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. தோரியம் 229 தோரியம் 229லேருந்து ஒரு அணுக்கருவை கண்டுபிடிக்கிறாங்க. அந்த அணுக்கருக்கு பேர் டிக். அந்த அணுக்கருக்கு பேர் என்னங்க? டிக்கு. சரிங்களா? இந்த டிக் எதுக்கு பயன்படுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, சிறிய வடிவிலான அணுக்கரு கடிகாரங்களுக்கு பயன்படுது. சரிங்களா? ஓகே. டிக்குன்றது எதுலேருந்து எடுக்கிறாங்கன்னு சொல்லி மட்டும் தெரிஞ்சிட்டா போதும். தோரியம் 229 இது ஒரு அணுக்கரு. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா, நியூட்ரான் நட்சத்திரங்கள்னு சொல்லக்கூடிய 2 நட்சத்திரங்கள் இணையும் போது உருவாகின்ற பேர் பார்த்தீங்கன்னா கிலோனோவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. 2 நியூட்ரான் நட்சத்திரங்கள் இணையும் போது உருவாகிறது என்னங்க? கிலோனோவாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சூப்பர் கிலோனோவா அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமான ஆற்றல் மிக்க ஒரு பதிப்பு. சரிங்களா? இதுலேருந்து இந்த இணைப்பு ஏற்படும் போது என்னென்ன வெளிப்படும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தங்கமும் பிளாட்டினமும் வெளிப்படுத்துதா சொல்கிறாங்க. சரிங்களா? ஜஸ்ட்டு தெரிஞ்சு வச்சுங்க போதும். சரியா? ஓகே. அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமான ஈவெண்ட்டு, வனவிலங்கு சட்டப்பூர்வ பாதுகாப்பினை வழங்க வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுங்க? கேட்டுகிட்டே இருப்பாங்க. 1972. வனவிலங்கு பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1972. சரியா? ஓகே. வனவிலங்குகளுடைய பாதுகாப்பை மேம்படுத்துறதுக்காக தான் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. சரியா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா மொத்தம் எத்தனை தேசிய பூங்காக்கள் இருக்குது, வனவிலங்கு சரணாலயங்கள் எத்தனை, பாதுகாக்கப்பட்ட பகுதிகள் எத்தனைன்றதை பற்றி பார்க்கலாம். சரிங்களா? கிட்டத்தட்ட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா 107 தேசிய பூங்காக்கள் இருக்குது. 107 தேசிய பூங்காக்கள் இருக்குது. 573 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது. சரிங்களா? 573 வனவிலங்கு சரணாலயங்கள் இருக்குது. 115 பாதுகாப்பு வலயங்கள் இருக்குது. சரிங்களா? 115 பாதுகாப்பு வலயங்கள், அதாவது பார்த்தீங்கன்னா இருப்புகள் அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், வனவிலக்கு குற்றங்களை தடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் தண்டர் போர்ட் எதுக்கு கொண்டு வந்தாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வனவிலங்கு குற்றங்களை தடுக்க. சரிங்களா? அதே போல் பார்த்தீங்கன்னா இனம் சார்ந்த திட்டங்களையும் கொண்டு வந்துருக்காங்க. புலிகளுக்காக புலி திட்டமும் யானைகளுக்காக யானை திட்டமும் கொண்டு வந்துருக்காங்க. இது எல்லாமே அந்த விலங்குகளை பாதுகாக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஓகே. யானைகளை சட்டவிரோதமாக கொல்வதை தடுக்கிறதுக்காக மைக் திட்டம் கொண்டு வந்துருக்குறாங்க. என்ன திட்டம்? மைக். சரிங்களா? மைக் திட்டத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. சரிங்களா? இந்த 3த்தையும் நல்லா பார்த்துக்குங்க. வனவிலங்கு குற்றங்களை தடுக்கிறதுக்காக ஆப்ரேஷன் தண்டர் போர்ட், இனம் சார்ந்த திட்டங்கள்னு சொல்லி பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா புலி திட்டம், யானை திட்டம். யானைகளை சட்டவிரோதமாக கொள்வதை தடுக்கிறதுக்காக கண்காணிக்க மைக் திட்டம். சரிங்களா? இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுங்க சும்மா ஜஸ்ட்டு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா குழந்தை திருமண தடை சட்டம். குழந்தை திருமண தடை சட்டம் பார்த்தீங்கன்னா 2006 கொண்டு வந்தாங்க. ஒரு ஆணாக இருந்தால் அவர் 21 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. பெண்ணாக இருந்தால் 18 வயசுக்கு குறைவாக இருக்கக்கூடாது. சரிங்களா? கிட்டத்தட்ட 21 வயசுக்கு குறைவாக இருக்கிற ஆணும் 18 வயசுக்கு குறைவாக இருக்கிற பெண்ணும் திருமணம் செஞ்சிட்டாங்கன்னா அது குழந்தை திருமணத்தில் தான் வரும். சரிங்களா? அதை தடுக்கிறதுக்காக தான் 2006 சட்டத்தை கொண்டு வந்தாங்க. குழந்தை திருமண தடை சட்டம் 2006 ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து இன்னும் ரொம்ப முக்கியமான ஒரு ஈவெண்ட் பார்த்தீங்கன்னா போக்சோ சட்டம். அதாவது பார்த்தீங்கன்னா சிறார்களுக்கு, சிறுமிகளுக்கு, சிறுவர்களுக்கு பாலியல் குற்றம் செய்கிறவங்களுக்காக கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் இந்த போக்சோ ஆக்ட் 2012. மறக்கக்கூடாது. சரிங்களா? குழந்தை திருமணத்தையும் தடுக்குது. சரிங்களா? இது சிறார் பாலியல் செயல்பாட்டையும் குற்றமாக்குது, குழந்தை திருமணத்தையும் தடுக்குது. சரிங்களா? 2012 கொண்டு வரப்பட்ட திட்டம் தான் போக்சோ சட்டம். சரியா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு மத்திய அரசு திட்டம். இது பேட்டி பச்சோ பேட்டி பதோவா, பேட்டி பச்சோ பேட்டி பதோவா அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பெண் கல்வியும் அவருடைய விழிப்புணர்வை, அவர்களுக்கு சிறந்த விழிப்புணர்வை ஊக்குவிக்குது. சரிங்களா? பெண் கல்வி கொடுக்குது, பெண்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்துகிற அமைப்பு தான் இந்த பேட்டி பச்சோ பேட்டி பதாவோ. சரிங்களா? பெண் கல்வி ரொம்ப ரொம்ப முக்கியம். இது ஒரு மத்திய அரசுடைய ஒரு திட்டம். சரிங்களா? ஓகே. காஷ்மீரில்
குளிர்காலத்தில் ரொம்ப குளிராக ஏற்கனவே அங்கே குளிர தான் இருக்கும், இருந்தாலும் குளிர்காலத்தில் மிக குளிரான பருவம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சில்லாய் காளான். சில்லாய் காளான் சும்மா தெரிஞ்சு வச்சிங்க போதும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு உலக தியான தினம். உலக தியான தினம் டிசம்பர் 21. உலக தியான தினம் அதாவது பார்த்திங்கன்னா ஐநா சபை பார்த்திங்கன்னா 2024 டிசம்பர் 21 உலக தியான தினமாக அறிவித்தது. உலக தியான தினத்தை அறிவித்தது எந்த அமைப்புங்க? ஐநா. சரிங்களா? ஐநா தான் இந்த அமைப்பை வந்து இந்த தினத்தை வந்து டிக்ளேர் பண்ணுறாங்க. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா தேசிய விவசாயிகள் தினம். தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23. சரிங்களா? இது ரொம்ப முக்கியமானது. யாருடைய நினைவா, அதாவது பார்த்தீங்கன்னா யாருடைய பிறந்த நாளை வச்சு இதை கொண்டாடுறாங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முன்னாள் பிரதமர் சௌத்ரி சரண் சிங். சௌத்ரி சரண் சிங் இவருடைய பிறந்த நாளை முன்னிட்டு தான் தேசிய விவசாயிகள் தினம் டிசம்பர் 23 கடைபிடிக்கப்படுகிறது. சரிங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்க, சிங்கார சென்னை. சிங்கார சென்னைனா சென்னையை பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மாற்றுறதுல ரொம்ப முக்கியத்துவம் கொடுக்கறது. சரிங்களா? சிங்கார சென்னை 2.0. ஓகேங்களா? இது பார்த்தீங்கன்னா 2021 தொடங்கப்பட்டது. 2021 தான் இந்த சிங்கார சென்னை 2.0 தொடங்கப்பட்டது. அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா 1996 பார்த்தீங்கன்னா இதை கொண்டு வந்துருப்பாங்க. ஓகேங்களா? 1996 இந்த சிங்கார சென்னை திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அப்புறம் அது செயலிழந்து போச்சு. இப்போ திரும்பவும் 2021 அதை சிங்கார சென்னை 2.0 அப்படின்ற திட்டத்தின் கீழே கொண்டு வந்துட்டாங்க. சரிங்களா? ஜூன் 2021 தான் இந்த திட்டம் கொண்டு வரப்பட்டது. இதனுடைய நோக்கம் பார்த்தீங்கன்னா நகர்ப்புற மாற்றமாக மாற்றுறது. ரொம்ப வந்து என்ன சொல்கிறது, ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நகரமாக மாற்றுறது ஒரு திட்டம் தான் இந்த சிங்கார சென்னை 2.0. சரிங்களா? ஓகே. 2021 கொண்டு வரப்பட்ட ஒரு திட்டம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பாருங்கள், தேசிய மகளிர் ஆணையம் இருக்கு இல்லையா? தேசிய மகளிர் ஆணையம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பை வெளியிடுறாங்க. அது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சக்தி அறிஞர்கள் ஊக்கத்தொகை. சக்தி அறிஞர்கள் ஊக்கத்தொகை அப்படின்ற ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க. அதாவது பார்த்தீங்கன்னா இளம் ஆராய்ச்சியாளர்களுக்கு மட்டும்தான். சரிங்களா? குறைந்தபட்ச தகுதி என்ன சொல்லி பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு படிச்சிருக்கலாம், 21 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கலாம். ஓகேங்களா? முதுகலை பட்டதாரிகள், உயர் ஆராய்ச்சி அறிஞர்கள் இவங்க எல்லாம் இதில் பங்கேற்கலாம். சரிங்களா? இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 6 மாத காலத்துக்கு 1 லட்சம். சரிங்களா? 1 லட்சம் ஆராய்ச்சி மானியமாக வழங்குறாங்க. சரிங்களா? இதெல்லாம் உங்களுக்கு தெரியலனா கூட இதை தெரிஞ்சுங்க. சக்தி அறிஞர்கள் ஊக்கத்தொகை திட்டத்தை கொண்டு வந்த அமைப்பு எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா தேசிய மகளிர் ஆணையம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று, ரொம்ப முக்கியமான டாப்பிக்கும் கூட இது. சரிங்களா? தேசிய நுகர்வோர் தினம். தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. தேசிய நுகர்வோர் தினம் டிசம்பர் 24. நுகர்வோர்னா நம்ம தான். சரிங்களா? ஒரு கடையில் போயிட்டு வாங்குறோன்னா அவர் விற்பனையாளர், நம்ம நுகர்வோர். சரிங்களா? ஓகே. நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் எந்த ஆண்டு இயற்றப்பட்டதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1986. ரொம்ப ரொம்ப முக்கியம். சரிங்களா? ரொம்ப முக்கியம். எக்கனாமிக்ஸ் ரீதியாக அடிக்கடி கேட்குற ஒரு கொஷின் இது. சரிங்களா? ஓகே. குடியரசுத் தலைவர் வந்து ஒப்புதல் அளித்ததை நினைவு கூறும் வகையில் தான் இந்த தேசிய நுகர்வோர் தினம் வந்து டிசம்பர் 24 கொண்டாடுறாங்க. சரிங்களா? டிசம்பர் 24 தான் குடியரசுத் தலைவர் வந்து பார்த்திங்கன்னா ஒப்புதல் அளிக்கிறார் அந்த மசோதாவுக்கு. சரிங்களா? அதை நினைவு கூறும் வகையில் தான் இதை சொல்கிறாங்க. சரிங்களா? ஓகே. 2025 பொறுத்த வரைக்கும் இதனுடைய கருப்பொருள், இதனுடைய ஒரு குறிக்கோள்னு சொல்லி பார்த்தீங்கன்னா எண்ம நீதி மூலம் திறமையான மற்றும் விரைவான அகற்றல். எண்ம நீதி மூலம் திறமையான மற்றும் விரைவான அகற்றல். எதனா புகார்கள் வந்தாக்கா அதை டிஜிட்டலைஸ் பண்ணி சீக்கிரமாக அதுக்கு தீர்வு காண்ற ஒரு முக்கியமான நோக்கத்தை கொண்டது. சரிங்களா? அதுதான் இந்த 2025 நோக்கம். சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இ-ஜார்ஜ்-டி அப்படின்ற 2025 கொண்டு வரப்பட்ட ஒரு இணைய வழி வசதி. சரிங்களா? இது புகாரை தாக்கல் பண்ணுறதுக்கும் விரைவாக வழக்கை வந்து தீர்த்து வைக்கிறதுக்கும் வழிவகுக்குது. சரிங்களா? இ-ஜார்ஜ்-டி. ஓகேங்களா? ஓகே. நெக்ஸ்ட் பாருங்கள், சென்னையில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய முதல் கூட்ட அரங்காகவும் நாடகம் திரைப்படம் அரங்கமாக திகழ்ந்தது எதுங்க? விக்டோரியா அரங்கம். விக்டோரியா
அரங்கம். நிறைய கூட்டங்கள் நடந்திருக்குது. நிறைய நம்ம ஹிஸ்ட்ரியில் நம்ம பார்க்கும்போது விக்டோரியா அரங்கம்லாம் கேள்விப்பட்டிருப்போம். அந்த அரங்கம் தான் இது. சரிங்களா? சென்னையிலே மிகப்பெரிய முதல் கூட்ட அரங்கமாகவும் நாடகம் திரைப்படம் அரங்கேற்றப்பட்ட ஒரு இடம் தான் எதுங்க? விக்டோரியா அரங்கம். எப்போ ஏற்படுத்தப்பட்டதுன்னா 1888. சரிங்களா? ஓகே. அதுக்கடுத்து ஒரு ஜாகிரபி ரீதியாக ஒன்று பார்க்க போகிறோம். இந்திய வானிலை ஆய்வுத்துறை. இந்திய வானிலை ஆய்வுத்துறை. சரிங்களா? இதனுடைய தலைமையகம் எங்கே இருக்குதுன்னா புதுடெல்லி. எந்த ஆண்டு நிறுவப்பட்டாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 1875. 7 மண்டலங்களை கொண்டது. எத்தனை மண்டலம்னு கேட்பாங்க. சரிங்களா? இந்திய வானிலை ஆய்வு மையம் எத்தனை மண்டலங்களை கொண்டுள்ளது பார்த்தீங்கன்னா 7 மண்டலம். என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மும்பை, சென்னை, கொல்கத்தா, நாகப்பூரி, மலச்சிலப்பப்பட்டினம், கவுஹாத்தி. ஓகேங்களா? கவுஹாத்தி இல்லை குவஹாத்தி அப்படின்னு சொல்லலாம். மும்பை, சென்னை, கொல்கத்தா, நாகப்பூரி, மச்சிலப்பட்டினம். சரிங்களா? மச்சிலப்பட்டினம், கவுஹாத்தி. சரிங்களா? ஓகே. இது தெரியலனா கூட உங்களுக்கு 7 மண்டலம் தெரிஞ்சால் போதும். அதுக்கடுத்து ரொம்ப முக்கியமானது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்கணும், எந்த சென்னை மண்டலம்ன்றது எந்தெந்த பகுதிக்கு சார்ந்தது, எந்தெந்த மாநிலங்கள் சேர்ந்ததுன்னு சொல்லி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, லட்சத்தீவு. இதுக்கு எல்லாம் கண்ட்ரோல் எங்க? சென்னை மண்டலம் தான். தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, புதுச்சேரி, லட்சத்தீவு. சரிங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியமானது, தெரிஞ்சு வச்சுங்க. ஓகே. நெக்ஸ்ட், குடிமக்களுடைய பணி உரிமைகள். குடிமக்களின் பணி உரிமைகள் பாதுகாக்கப்பட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆர்டிக்கல் 41. ஆர்டிக்கல் 41. குடிமக்களுக்கு பணி உரிமைகள் பாதுகாக்கப்படணும், அவங்களுக்கு வேலைக்கான உத்தரவாதத்தை தரணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆர்டிக்கல் எதுங்க? ஆர்டிக்கல் 41. சரியா? ஓகே. அதே போல் அஜ்மீர் தர்கான்னு ஒன்று கேள்விப்பட்டிருப்பீங்க. அஜ்மீர் தர்கா. இந்த தர்காவுக்கு சம்பிரதாயமாக போர்வையை அளித்த ஒரு பிரதமர் யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நேரு. 1947 அதை தொடங்கி வச்சுட்டார். சரிங்களா? அஜ்மீர் தர்காவுக்கு சம்பிரதாயமாக போர்வை அளிக்கும் முறையை தொடங்கிய பிரதமரை பார்த்தீங்கன்னா நேரு. 1947. அதுதான் இப்போ இருக்கிற வரைக்கும் அதை பயன்படுத்திகிட்டே வராங்க. சரிங்களா? ஓகே. கரண்ட் ஈவெண்ட்டை பொறுத்த வரைக்கும் சும்மா சொல்கிறத நீங்கள் திருப்பி திரும்பி கேட்டாவே போதும். நியூஸ் பேப்பர் வாசிங்கன்னா ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சரிங்களா? அதனால் எதையும் உதாசனப்படுத்தாமல் தெரிஞ்சுக்குங்க. ஜஸ்ட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஒதுக்குங்க. சரிங்களா? கேட்குறதுக்கு ஒதுக்குங்க. நீங்கள் படிக்கும்போது குறைஞ்சபட்சம் நீங்கள் 1 மணி நேரத்துக்கு மேலே படித்தா கூட சந்தோஷம்தான். சரிங்களா? ஆனால் கரண்ட் ஈவெண்ட்டை படிக்காமல் விடக்கூடாது. கரண்ட் ஈவெண்ட்டுன்றது எல்லா சப்ஜெக்டும் ஒருங்கிணைந்த ஒரு பகுதி. சரிங்களா? ஓகே. தேங்க்யூ. நெக்ஸ்ட் கிளாஸில் பார்க்கலாம்.